பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வீக்ல வந்து யார் வந்து எலிமினேஷன் ஆக போறாங்க. அங்க இருக்கிற 3 லேடீஸ்ல ஒருத்தர் தான் இந்த வீக்ல வந்து வெளியேற சான்சஸ் இருக்கு. அவங்க யாரா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நோட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா வெல் ரிசீவ்டு ஷோவா மாஸ் வந்து காமிச்சிருக்கு. 2017ல தான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுல இருந்தே லாஸ்ட் இயர்ல நடந்த 7th சீசன் வரைக்குமே கமல்ஹாசன் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. 7 இயர்ஸா கமல் சார் இருந்த ஷோ பார்த்தீங்கன்னா மாசா வந்து இருந்துச்சு. இந்த சீசன்ல இவர்னால வர முடியல. ஏன்னா நிறைய ஃபிலிம் கமிட்மெண்ட், அதே மாதிரி அப்ராடுக்கு வந்து படிக்க போறாரு. அதனால இனி பிக் பாஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நியூ ஹோஸ்டா இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி செம்மையா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதர் லாங்குவேஜில் இருக்கிற பிக் பாஸ் ஆனாலுமே சரி, நம்ம பிக் பாஸ் ஆனாலுமே சரி, வேரியஸ் ஃபீல்டில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் தான் கண்டஸ்டண்டா வந்து இருப்பாங்க. டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஃபேமஸ் ஆனவங்க, டிவி சீரியல் ஆக்டர்ஸ், சோஷியல் மீடியால ஃபேமஸா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தான் இந்த ஷோல வந்து இருப்பாங்க. ஆனா இந்த 8th சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவோட சேனல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் தான் இந்த சீசன்ல மோஸ்ட்லி வந்து கண்டஸ்டண்டா இருக்காங்க. லாஸ்ட் அக்டோபர் 6th தான் இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அன்ஷிதா, தீபக், சாச்சனா, ஆனந்தி, முத்துகுமரன், ரஞ்சித் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்டர் ஆனாங்க. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆன நெக்ஸ்ட் டேலேயே எவிக்ஷன், வைல்டு கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத கண்டஸ்டன்ட்க்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்ல இந்த ஷோ வந்து இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஆர்பி ரேட்டிங்லையும் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஷோவோட ரூல்ஸ் படி எவ்ரி வீக் 1 or 2 கண்டஸ்டன்ட்டை வந்து ஷோல இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. வீக்கோட ஸ்டார்டிங்ல இருந்து யாரை நாமினேட் பண்ணி ஃபியூ ஓட்டை வந்து பப்ளிக் இருந்து ரிசீவ் ஆனாங்களோ இந்த காம்படிஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வீக் நாமினேஷன்ல 13 பேர் வந்து சிக்கியிருக்காங்க. இதுல பப்ளிக் இருந்து நிறைய ஓட்டு வாங்கின முத்துகுமரன், சௌந்தர்யா வந்து சேவ் ஆயிடுவாங்க. ஆனா ராணவ், விஷால், ஜாக்லின், அருண் பிரசாத், பவித்ரா, தர்ஷிகா, ரயான் நெக்ஸ்ட்ல வந்து சேவ் ஆயிடுவாங்க. இந்த சீசன்ல மென்ஸ் டீம் வர்சஸ் உமன்ஸ் டீம்னு கேம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பிரெயின் பேஸ்டு டாஸ்க்ல வந்து உமன்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பிசிக்கல் டாஸ்க்ல மென்ஸோட டீம் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. உமன்ஸோட வாய்ஸ் வந்து இந்த சீசன்ல வந்து அதிகமாக இருக்கிறதுனால பப்ளிக்ல இருந்து மோர் சப்போர்ட் அப்போசிஷன் இந்த உமன்ஸ் டீமுக்கு வந்து இருக்கு. ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்தே இப்போ வரைக்கும் பப்ளிக் இருந்து ரொம்ப ஹேட்ரட் பர்சனாக இருக்கிற சாச்சனா வந்து இருக்காங்க. மகாராஜா ஃபிலிம்ல வந்து விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடிச்சனாலேயோ என்னவோ சாச்சனா எவ்ரி வீக் வந்து சேஃப் ஜோனுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த பிக் பாஸ்ல வந்து நடக்காது. கம்மியான ஓட்டு தான் ஃபேன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இவங்களுக்கு. சாச்சனா மாதிரி வர்ஷினியும் ஆனந்தியும் வந்து டேஞ்சர் ஜோன்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் வந்து வெளியே போகலாம். வர எபிசோட்ல தான் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிய வரும். வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.